ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நெஞ்சு வலி வந்துச்சு. அது நெஞ்சு வலின்னு வரும்போது அவர் போய் டாக்டரை பார்க்கும்போது இருதய துடிப்பு கம்மியாக இருந்துச்சு. அதாவது ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் ஹார்ட் பீட் கம்மியாகி ஒரு 20-30 தான் இருதய துடிப்பு இருந்துச்சு. அதை தவிர அப்புறம் திருப்பியும் பார்க்கும்போது ஹார்ட்டோட ரத்த குழாயில் நிறைய அடைப்பு ஏற்பட்டுருந்துச்சு. இந்த அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகுன்னு கேட்டால் மாரடைப்பு வரும். அதாவது ஹார்ட் அட்டாக்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க, அதுதான் அந்த மாரடைப்பு உண்டாகும் இந்த ரத்த குழாயில் ஏற்படுறதுனால. ஸோ இது ரெண்டும் ஒருமிச்சு ஒரு 92 வயசு ஆளுக்கு உண்டாயிருக்கு. ஸோ இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நம்ம எம்எம்சியில் இருந்து கைனகாலஜி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க. அவங்க சன்னும் இப்போதைக்கு ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க கைனகாலஜிஸ்டாக இருந்து. ஸோ அவங்க அதுக்கப்புறம் தேடி பாஷி சார் எங்கள் டீமை பார்க்க வந்தாங்க. பார்த்துட்டு என்ன செய்யணும்னு பார்க்கும்போது அந்த ரத்த குழாய் அடைப்பு இருந்துச்சு, அதே மாதிரி அந்த ஹார்ட்டோட துடிப்பும் கம்மியாக இருந்துச்சு. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணும்போது சேலஞ்சாக இருக்கும். இதை தவிர இன்னொரு சேலஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, வயசானவங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுறது அதோட இன்னொரு சேலஞ்ச் என்னென்னா, அவங்களோட ரத்த குழாய்களில் பைபாஸ் பண்ணணும்னு சொன்னால் நிறையா உப்பு படிஞ்சிருக்கும். உப்பு படிஞ்சிருக்கிறதுக்கு படும்போது அங்கே தையல் எடுக்கும் போதும் அது உடையும், அதனால் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இதையும் மீறி நம்ம செஞ்சோம். அதுக்கப்புறம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் இவங்க உறுப்புகள் எல்லாமே கிட்னி மூளை எல்லா உறுப்புகளும் அதே மாதிரி 90 வயசு தான். அது எல்லாத்தையும் சரிமிச்சு ஒரே மாதிரி கொண்டு வர்றது தான் இதோட சேலஞ்சே. ஸோ எல்லாம் நல்லபடியாக ஸ்மூத்தாக நல்லபடியாக வந்திருக்காரு சார். கால்சியம் உப்பு தான் கால்சியம் calcification தமிழ்ல வீட்டில் எழுத உப்பு. அதர்வைஸ் we don't have exact word for that. உப்பு salt only normally, but calcium அடப்பு வந்திருக்கு. So you can actually calcification can be removed. Yeah, it can be removed, but it is difficult. Sometimes it can break. The vessel will break. Yeah. Suturing becomes very difficult. On the area you can develop a heart attack because the blood has to through this hole, it has to flow. Suppose when we cut here, the calcium breaks down. இந்த நீடில் அதுக்குள்ளே போகாது, அது ரொம்ப கஷ்டமாக. அது கரெக்டாக ஸ்டிச் பண்ணலன்னா blood will leak around, ஹார்ட் அட்டாக் வரலாம். அதுதான் சில டைமில் ஆப்ரேஷன் பண்ணும்போது கூட ஹார்ட் அட்டாக் வரலாம். ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ஸ்டிச்சு கரெக்டாக போகலன்னா சாதாரணமாக போகிறது பிளட்டு கூட கம்மியாகும். பிளட் அது ஒரு காம்ப்ளிகேஷன். அந்த மாதிரி பேஷண்ட் சில டைமில் உயிரோடு வர மாட்டான். இப்போ ஆன் த டேபிள் ஹார்ட் அட்டாக் வந்துட்டால் சில டைமில் பேஷண்ட்டு வில் நாட் பி அலைவ், மேஜர் அட்டாக் வரலாம். அதுதான் ஒரு ப்ராப்ளம் ஓல்ட் ஏஜில். ஸ்டிச்சிங் ப்ராப்ளம் வந்துட்டால் பிளட்டு நிறைய நேச்சுரல் போகிற பிளட்டு கூட போக மாட்டான். ஸோ தட் வி வில் ரெடியூஸ் தி எக்ஸிஸ்டிங் ஃப்ளோ. அதான் ஒரு சேலஞ்சு ஓல்ட் ஏஜில் ஆப்ரேஷன் பண்ணுறது. டெக்னிக்கல் ப்ராப்ளம். ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறது கூட டிஃபிகல்ட். ஏன்னா கால்சியம் அதை ஸ்பெஷல் இதெல்லாம் போட்டு கட் பண்ணி நிறைய டைம் எடுக்கும் அது பண்ணுறதுக்கு. சில டைமில் காம்ப்ளிகேஷன் வரலாம். ஆஞ்சியோபிளாஸ்டிக் கூட சர்ஜரி தான் பெஸ்ட்டு. இந்த கால்சியம் உள்ளது சில ஏரியாவில் கால்சியம் இல்லாமல் இருக்கிற இடத்துல தான் நாங்கள் ஸ்டிச் பண்ணுவேன். அது 1.5-2 millimeter சைஸ் தான் ஆர்ட்ரி. நாங்கள் எல்லாம் ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் 5 times மேக்னிஃபிகேஷன் போட்டுட்டு தான் இது சர்ஜரி பண்ணுறது. இல்லைன்னா கரெக்டாக ஸ்டிச் எடுக்க முடியாது. பிளட் வெசல் ரொம்ப சின்ன சைஸ் ஆகும்போது ஸ்டிச் எடுக்கணும்னா நாங்கள் ரொம்ப இந்த ஹேரில் கூட தின்னாத ஸ்டிச்சு தான் யூஸ் பண்ணுறது. அப்போ அது நீடில் எல்லாம் ரொம்ப மெலீஸாக நீடில் தான் கால்சியம். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.